அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகம் பல ஜாம்பவான்களை சந்தித்துள்ளது, பல ஜாம்பவான்களை உருவாக்கியுள்ளது, பல ஜாம்பவான்களை கண்டிப்பாக உருவாக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் அல்ல. இருப்பினும் ஒரு இழப்பு என்பது அனைவருக்குமான இழப்பாக கருதப்படும். எப்பொழுதென்றால் அவர் கலைத்துறையிலோ அல்லது மக்கள் சார்ந்த விஷயங்களிலோ ஈடுபட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு சமீபத்தில் ஏற்பட்டது. ஆம், அதுதான் நம்முடைய மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்களின் இழப்பு. வணக்கம் திரு பக்தா. வணக்கம் உமா. பக்தா, இப்போ சமீபத்துல நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்களை நாம இழந்திருக்கோம். அதனால தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ் படங்களை பார்த்த மற்ற மொழியினர்களோ ஒரு வருத்தத்தை தெரிவித்த ஒரு சம்பவம். ஏன்னா இந்திய பிரதமர் கூட தன்னுடைய ட்விட்டர் மூலமாக பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்க ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய ஆர்வலர் அல்லது ஒரு படங்களை அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்பதால் உங்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல் நம்முடைய பாரதி ராஜா அவர்களின் திரைப்படங்களை பற்றி. அதற்கு முன்பாக பாரதி ராஜா, பக்தா இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு உறவை பற்றி நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா உமா, நன்றி. முதல்ல நம்ம இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இதை கடந்துட்டு சில சம்பவங்கள் மட்டும் நம்மள அடிமனசுல அப்படியே பாதிக்கும் இல்லைங்களா. நம்ம வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி கலைஞர்களுக்கு என்றுமே மரணம் இல்லதான். ஆனாலும் அவங்க தவறும் போது அது நம்மள மாதிரி ஒரு சினிமா ஆர்வலர்கள் மட்டும் இல்ல, சாதாரண மனிதர்கள் கூட அடடா பாரதி ராஜா இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு துக்கம் நம்ம இருக்கும். இப்போ அவர் தவறி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகுது. இருந்தாலும் அந்த நினைவலைகள்ல இருந்து நம்மளால மீண்டு வர முடியல சீக்கிரத்துல. அது எப்ப நடக்கும்னா, நீங்க சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவர்களோ இல்ல ஒரு கலைஞர்களோ இருக்கும்போதுதான் அது நம்மளை இந்த அளவுக்கு அது பாதிக்கும். அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் நம்ம பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு. ஸோ இதை பத்தி நம்ம எப்பவுமே நீங்களும் உங்களை மாதிரியே நானும் ஒரு சினிமா ஆர்வலர் அப்படின்றதுனால இதை பத்தி தான் நம்ம ஒரு கலந்துரையாடல் பேச ஒரு ட்ரிபியூட் டு பாரதி ராஜா மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் உங்ககிட்ட இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதுக்காக அந்த எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கும் மிக்க நன்றி உமா. இப்போ பாரதி ராஜா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வர்றாரு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, அவருடைய முதல் படத்துல இருந்து, அவர் இயக்குனராக இருந்த முதல் படத்துல இருந்து ஒவ்வொரு படத்துமா வரிசைப்படுத்தி சொல்ல போறேன். அந்த படத்தின் பெயரை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்றத நீங்க சொல்ல முயற்சி பண்ணலாம் பக்தா. இப்ப உதாரணத்துக்கு அவருடைய முதல் திரைப்படமான அந்த 16 வயது நிலை, அவர் இயக்குனராக வந்த முதல் திரைப்படம் 16 வயது நிலை, அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை பத்தி நிறைய பேர் நிறைய விதங்கள்ல சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கும் புதுசா சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லை. ஆனா ஒரு அறிமுகம் தானே. முதல்ல எப்படி எத்தனையோ தமிழ் சினிமால எத்தனையோ இயக்குநர்கள் அறிமுகமாயிருக்காங்க. ஆனா சில இயக்குநர்கள் அவர் பதித்து விட்ட அந்த தடம் இருக்குது இல்லையா, அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு தடம். அதுல மிக முக்கியமான படம் 16 வயது நிலை. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அழியாத காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நமக்கு இந்த விமர்சனம் பண்ணுவாங்க, திரைப்படத்தை நம்ம விமர்சனம் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த விகடன் விமர்சன குழுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது அவங்க இப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு மார்க் எல்லாம் போடுவாங்க. இதுல இதுவரைக்கும் ஆமா தமிழ் சினிமால இதுவரை எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு இல்லையா, ஆயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு. இதுல அந்த 62 மதிப்பெண்கள் பெற்ற ஒரே திரைப்படம் 16 வயது இல்லையா மட்டும்தான் இல்லையா. அதுக்கு முன்னமும் சரி, அதுக்கு பின்னமும் சரி, இன்னமும் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுதான். இது ஒன்னே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆனது 1977. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் முடிஞ்சிருச்சது. இன்னை வரைக்கும் கூட அந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியாத ஒரு இடத்துலதான் பாரதி ராஜா அந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை பத்தி எல்லாம் அந்த படத்துல அந்த படத்தோட லெஜெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா ஆமா, அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாமே, அதாவது ஏதோ சொல்லுவாங்க படத்துல, நான் எல்லாரையும் அடிச்சுட்டு டான் ஆகுது, அடிச்சவன் பூரா டான் ஆகிட்ட மாதிரி அந்த படத்துல நடிச்சவன் பூரா டான் ஆகிட்டாங்க இல்லையா. 10 பேர் அடிச்சு நான் டான் ஆகலடா, நான் அடிச்ச 10 பேர். ஆமா, இந்த மாதிரி அந்த படத்துல நடிச்சவங்க அப்ப வேணா அவங்க ஒரு புதுமிக கலைஞராக கூட இருக்கலாம், அறிமுக கொஞ்சம் பேர் சில படங்கள் வேணா இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பாரதிராஜ் ஆகட்டும், கமல் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், ஸ்ரீதேவி ஆகட்டும், அந்த படத்துல உதவி இயக்குனர் அந்த பாக்யராஜ் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமால மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு உயரத்துக்கு அடைஞ்சாங்க அப்படின்னு நான் நிச்சயமா சொல்ல முடியும். சில பேர் அதுல இந்திய சினிமாவுக்குன்னே சொல்லலாம். ஸ்ரீதேவி, கமல் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் பாரதிராஜாவே கூட இந்தி சினிமா எல்லாம் கூட போய் எடுத்திருக்காரு. இந்தியாவிலும் புகழ்பெற்று இருக்காங்கன்னு சொல்லலாம். அருமை. அடுத்ததாக இப்போ 16 வயதினிலே திரைப்படத்துல நிறைய நடிகர்கள் இருந்தா கூட அது ஒரு பெண்ணுக்கான ஒரு படம். அந்த பெண்ணுடைய உரிமை, பெண்ணுடைய இதுக்கான எடுத்த ஒரு படமா தான் நான் பாக்குறேன். மயில்ன்ற ஒரு கேரக்டரை சுத்தி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இந்த படம் எடுத்த உடனே அடுத்த படமாக அவர் எடுத்தது கிழக்கே போகும் ரயில். அதை பத்தி உங்க கருத்து என்ன? கிழக்கே போகும் ரயில் அப்படின்றது பாரதிராஜாவோட 2வது திரைப்படம். இதுல பாருங்க, எந்த இடத்துல பாரதிராஜா தனித்துவமா இருக்காரு அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் தேடி வருவாங்க. நான் நடிக்கிறேன், நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற ஒரு நடிகர்களை வச்சு அடுத்து மிக பிரம்மாண்டமான ஹிட் கொடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான இயக்குநர்களோட கனவா இருந்திருக்கு. ஆனா இந்த பாரதிராஜா கொஞ்சம் இதுல வித்தியாசமான ஒரு படம் மிகப்பெரிய ஹிட், அதை என்கேஷ் பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கல இல்லைங்களா. இப்போ இது வந்து அதுல ரஜினி, கமல் அப்படின்ற ஒரு ஸ்டார் நடிகர்கள் இருந்தாங்க. ஸ்ரீதேவி அப்படி கூட ஒரு ஸ்டார் நடிகர்கள் இருந்தான்னு சொன்னாங்க. இவங்க இருந்ததுனால மட்டும்தான் அந்த படம் ஹிட்டா அப்படி எல்லாம் இல்ல. ஒரு முற்றிலும் புதுமுகங்களை வச்சு கொடுக்க முடியுமா? அங்கதான் நான் யாரு அப்படின்றது, என்னோட திறமை யாரு, நான் ஒரு கிரியேட்டரியா, நான் ஒரு கலைஞயா, நான் ஒரு பிரம்மாயா, நீங்கன்னா எனக்கு தேவை ஸ்டார் நடிகர் கிடையாது, சாதாரண மனிதர்களை வந்து நான் வந்து ஸ்டார் ஆக்குவேன் அப்படின்றதுதான். அதை நீங்க பார்த்திருக்கலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ராதிகாவோட இன்னைக்கு வந்து மிகப்பெரிய என்ன இப்ப கூட தாய்க்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ஆனா அந்த செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் பத்தி நிறைய இன்டர்வியூல பாரதிராஜா சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்குமே பிடிக்கல. என்ன சார், பாக்யராஜ் முதற்கொண்டு சார் காமெடி பண்ணாதீங்க சார், பூஸ்டிங்க மாதிரி இந்த பொண்ணை போய் ஹீரோயின் அப்படின்றீங்க, என்ன சார் நீங்க இப்படி பட்டிக்கல சார் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே ஒத்துக்கல. சோ அதுதான் அது பாருங்க. ஈவன் ஏன் அது ராதிகாவே சொல்லுவோம், ராதிகா இந்த அளவும் பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு குரு ஸ்தானம் மட்டும் இல்ல, தகப்ப ஸ்தானத்துல வச்சிருக்காங்க. அது நீங்க சமீபத்துல கூட நம்ம பார்க்கலாம். என் தாய்க்கு அடுத்து நான் முக்கியமான ஆளாக்குறது வந்து பாரதிராஜா தான் அப்படின்றாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு புதுமுகம், அதுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. அதை பொண்ணு ஏமா வெக்கப்படுமான்னா, அந்த மாதிரி எனக்கு வெக்கம்னு வெக்கலாம் நினைய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி யோசிச்சு பாருங்க, சுத்தி இருக்கிற எவனுமே வேணான்றாங்க. இந்த பொண்ணுக்கு சுத்தமா நடிக்கிறதுக்கு வரல. இந்த பொண்ணை சமாதானப்படுத்தும். அந்த தன்னை நம்பினாரு அந்த கலைஞர் இல்லைங்களா. அதுதான் அந்த இயக்குனர்ன்றது. தன்னை நம்பி வாஜிக்கே ஒரு 10 டேக் ஆயிருக்குமா, உன்னால முடியுமா, நடிமா அப்படின்றது. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் இவர் என்ன பண்ண, ஒரு சீல ராதிகாவோ சொல்லுது, போய் சிவத்துல முட்டிட்டு இருக்காரா, நோய் கூட்டு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்னா அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு ராதிகா தந்த சித்திரகதைகள் இதெல்லாம் தாண்டி அந்த கலைஞர் நம்பினால ஈச்சத்துக்கு போட்டு போயிருக்காங்க. அவர் ஒரு இப்ப டைரக்டர், எல்லாமே கிடைக்கும். அது இல்லாம இன்னைக்கு ராதிகா யோசிச்சு பாருங்க, ராதிகா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்லணுமா, அவங்க எவ்வளவு 3 படங்கள் கிட்டத்தட்ட மேல நடிச்சுட்டு நிறைய ஒரு தமிழ் சாதனை பெண்மணியில நடிப்புல சாதனை பெண்மணிய ராதிகா நிச்சயமா சொல்லலாம். ஆனா அந்த சாதனை எப்படி தெரிஞ்சது அப்படின்றப்பதான் அங்கதான் பாரதிராஜா தனிச்சு நிற்கிறார். ஒரு கிரியேட்டர், ஒரு கலைஞர், முற்றிலும் புது. இதே படத்துல பாக்யராஜும் ஒரு சீன்ல வந்து போவாரு, அந்த மழை பெய்யற ஒரு காட்சியில வருவாரு நினைக்கிறேன் பாக்யராஜும் இந்த படத்துல. ஆமா ஆமா, ஒரு சீன்ல நிறைய சீன்ல வருவாரு. ஒரு பாஷை ஒரு மாதிரி பேசுவாரு. ஆமாங்க, கரெக்டா நீங்க சொல்றீங்க. அதுல கவுண்டமணி கூட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் நல்லா இதுல கவனிக்கணுமா, எல்லா சீனுக்கும் தனியா ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போற பக்காவா ப்ரிப்பேர்டா இருக்கிற ஒரு ஆள் கிடையாது பாரதிராஜா. ஆமா, பாரதிராஜா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஸ்பெஷல் அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். நீ லைஃப்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இப்ப நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி பேசணும் எல்லாத்தையும் தயாரிச்சு போகணும். நான் கூட பெருசா தயாரிக்கல. என்ன ரீசன், நம்ம பேசு பாரதிராஜா பத்தி. அவர் வந்து ஒரு ப்ரிப்பேர்னஸ் இல்லாம அப்பப்ப அந்த சுச்சுவேஷன்ல என்ன கிடைக்கும், அதான் ஸ்பான்டினிட்டின்றது. சுச்சுவேஷன் என்ன கிடைக்குதோ அவங்கள நடிக்க வைப்பாரு. இப்ப பாரதிராஜா வந்து அங்க போயிட்டு அவர் ஷூட்டிங் எல்லாமே அவுட்டோர்ல தான் இருக்கும். திரைத்துறையில சினிமாவில ஷூட்டிங்ன்றத எடுத்துட்டு நேரா வெளில கிராமங்களுக்கே போய் எடுத்து வர அவரு. அவங்க போய் பாத்துக்கலாம். அங்க போய் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்க. அப்ப எவன் கூட இருக்கான் பாரு, லைட்டர்ஸ் இருந்தா கூட அவனோட நடிக்க வைப்பாரு.
அந்த மாதிரி ஒரு கேமரா தான் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகரா இருக்கிற இளவரசு இல்லைங்களா. இன்னைக்கு அவர் மிகப்பெரிய நடிகர் அவர். ஆனா அவர் வந்து ஒளிப்பதிவாளர் கண்ணனோட அசிஸ்டன்ட் அவர் பாரதிராஜா இந்த மாதிரி குட்டி குட்டி நடிக்க வச்சிருக்காரு இல்லைங்களா. அந்த மாதிரி அதாவது என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு கல்லை கூட ஒரு வந்து ஒரு சிற்பமா மாத்துவார், ஒரு களிமண்ணை கூட ஒரு சிற்பமா மாத்துவார். அதுக்கான உதாரணம் தான் இந்த படங்கள் எல்லாமே. அவர் உருவாக்கிய அந்த நட்சத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே ஜொலிச்சாங்க. அதுவும் ராதிகா வந்து ஐயோ அதை சொல்லவே முடியாது, வேற லெவல். இது வந்து முதல் 2 படம் பத்தி பேசியிருக்கோம். இப்ப 3வதாக அவர் எடுத்த படம் வந்து டோட்டலாவே வந்து டிஃபரெண்ட் ஜானர், சிகப்பு ரோஜாக்கள். ஆனா இது அவர் ஏற்கனவே பரிச்சயமான ஒரு நடிகரோட சேர்ந்து இணைந்து பண்ண 2வது திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். அதை பத்தி உங்க கருத்து என்ன பக்தா? ஆமா, இதுவும் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தான் இல்லையா. பாரதிராஜான்னா ஒரு மண் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தாங்க படமாக்குவாரு. 2 படம் கிராமத்து படம், அதுல ஏதோ ஹிட் பண்ணிட்டாரு. அவர் கிராமத்து வாசி, அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. இந்த சோ கால்டு இந்த மாடர்ன் சொசைட்டி பத்தியோ இல்ல டவுன் சப்ஜெக்ட் பத்தி எல்லாம் அவர்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது, நான் அதுலயும் கிங்குடா அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த சிகப்பு ரோஜாக்கள் படம். 1978 வந்த படம் இது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைனுக்கு அதை அட்டன் பண்றதுக்கே நிறைய ஹீரோக்கள் அப்ப தயாரா இல்ல. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, சிவகுமார் கூட அட்டன் பண்ணியிருக்காரு. சிவகுமார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு படம் நெகட்டிவ் இது பாரதி இதெல்லாம் நான் நடிச்சா நல்லா இருக்காது பண்ண அப்படின்னு. அந்த இடத்துல இந்த கமலோட இந்த அந்த கட்ச பாராட்டு 16 வயதுக்கே கூட சொல்றாங்க. நமக்கு தாங்க இன்னைக்கு அவர் பாரதிராஜான்னு தெரியும். ஆனா அவங்க 2 பேருக்கு எப்படின்னா அவர் மேல வச்ச நம்பிக்கை தான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் இவர் வந்து பரமுடிக்காரு அப்படின்றது, அவர் வந்து தேனிக்காரரு அப்படின்றது அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல தெரியும், மயில்ன்ற சப்ஜெக்ட் வச்சிருக்கும்போது தெரியும். அந்த நம்பிக்கை தான். நெகட்டிவ் சப்ஜெக்ட் யாராவது எடுப்பாங்களாங்க? அப்போ அந்த இடத்துல அதை நம்பி இல்ல முடியும், இந்த டைரக்டர் நம்பி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா எடுத்து காமிச்சாரு. இதுல என்ன ஒரு ரெஃபரன்ஸ் ஆகுமா, இந்த படத்தை பத்தின ரெஃபரன்ஸ் வந்து 1978 இருந்தது. கிட்டத்தட்ட 1980 79 ஒரு காலகட்டம் ரஜினி படத்துல இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வரும். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, தர்ம யுத்தம் அப்படின்னு ஒரு படம் நீங்க பாத்துறீங்களா? அந்த படம் தர்ம யுத்தம், அது வந்து கமலோட ஃப்ரெண்ட் ஒரு ஆசி சக்தின்னு சொல்லிட்டு அந்த படத்துல ரஜினி சொல்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நீங்க பாத்தீங்களா இந்த இங்கிலீஷ் இது சிகப்பு ரோஜாக்கள்ன்ற படம், இது ஜஸ்ட் லைக் அன் இங்கிலீஷ் பிக்சர் அப்படின்னு வரும். ஒரு கமல் படத்தோட ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்துல வரும், இது ரஜினி படத்துல வருது அப்படின்றது இந்த படத்துக்கு உண்டான ஸ்பெஷல். ரொம்ப அருமை பக்தா. இப்ப பாருங்க 3 படம் பேசியிருக்கோம். அந்த 3 படத்துல 2 படங்களில் கமல், ஸ்ரீதேவி இருக்காங்க. இந்த 3 படத்திலுமே இளையராஜா அவர்கள் தான் இசையமைப்பாளர். அதாவது நம்ம 16 வயதினிலே படம் பார்த்தோம், சிகப்பு ரோஜாக்கள் பத்தி பேசணும், அப்புறம் கிடைக்க போகும் ரயில் இது 3 பத்தி பேசணும். இந்த 3த்துலயுமே சில ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட், டிஃப்ரெண்டான ஒரு ஹிஸ்டரி, டிஃப்ரெண்டான ஒரு ரெக்கார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. இப்போ 4வதாக புதிய வார்ப்புகள், அவர் எடுத்த படம் வந்து புதிய வார்ப்புகள் எடுத்தாரு. அதை பத்தி உங்க கருத்து ஏதாவது இருக்கா? புதிய வார்ப்புகள் வந்து அந்த படத்தோட டைட்டில் வர மாதிரி நிஜமாவே புதிய வார்ப்புகள் தான் அது. இப்ப இந்த 3 படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் வேற. இன்னும் சொல்ல போனா பெருசா அவருக்கு சம்பளம் கூட கிடையாது. ஏன்னா இந்த சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்து கேஆர்ஜி அவர் முதலாளி, கடைசி காலத்துல வரைக்கும் என்னோட முதலாளி கேஆர்ஜி அப்படின்னு. ஏன்னா அவருக்கு முதலாளி சம்பளம் கொடுத்தவர், அவர்கிட்ட போய் என்ன பெருசா சம்பளம் வாங்கிட முடியும் இல்லையா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படமும் சரி எஸ் ஏ ராஜ்கண்ணோட படம், அங்கேயும் பெருசா அறிமுக டைரக்டர், பெரிய அவர் பெருசா சம்பாதிச்சாருன்னு சொல்லிட முடியாது. 3 ஹிட் படம் கொடுத்தோம், அவர் பெருசா சம்பாதிக்கல. 4வது என்ன பண்றாரு, சொந்தமா படம் எடுக்கிறாரு. நல்லா யோசிக்கணும், மனோஜ் கிரியேஷன்ஸ் படம், இதுலயும் பாரதிராஜா ஒரு கிங் யோசிக்கணும். யாருமே இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு 3 படம் ஹிட் படம் கொடுத்துட்டோம், திருப்பி அதேதான். முதல்ல வந்து சினிமான்றது வந்து ஒரு கலைதான், அதெல்லாம் தாண்டி இங்க சர்வைவல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. நம்ம இதை வச்சு செட்டில் ஆகிற வழியை தான் பார்க்கணும். அப்போ சொந்தமா படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவோம், இந்த 3 படத்தோட வெற்றியை என்கரேஜ் பண்ணிருக்கலாம். அழகா அவரு டேட் கேட்டா எல்லாரும் அப்ப இருக்கிற உச்ச நட்சத்திரங்கள் யார் வேணாலும் தந்திருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அதுல ஒரு புதுமை இல்ல, சொந்த படம் தான் எடுப்பேன், அதுல ஹீரோ இல்லைன்னா மத்த படத்துல எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பான்டேனிட்டின்றது அவரோட லைஃப்ல அந்த படங்கள்ல எல்லாத்துலயுமே இருக்கும்.
ஹீரோ இல்லாம லொகேஷன் போறது, ஹீரோ இல்லாம லொகேஷன் போறது, லொகேஷன் போய்க்கலையா அங்க போய் புடிச்சலாம் யாரையாவது அப்படின்ற மாதிரி. அந்த தைரியம் எல்லாம் வந்து குண்ட தைரியம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இல்லையா. அதெல்லாம் வந்து யாருக்குமே அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப யோசிச்சு பார்த்து கூட ஆச்சரியமா இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ வந்து பாக்யராஜ், அவரோட அசிஸ்டன்ட். பாக்ய பாரதிராஜ பைப் இல்ல, பாக்யராஜ் பைந்தாரு. வழக்கம் போலதான் எல்லாருமே இது பண்ணாங்க. நான் யாரு இந்த அளவு நான் சார் இப்படி பண்றீங்க, சொந்த படம் எடுக்கிறீங்க, ஏன் சார் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு. இவரே அதை சொன்னாரு, சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க, பெருசா சம்பாதி கூட இல்ல, அதையும் வந்து படத்துல இருந்துடாதீங்க, நீங்க ஒரு தடவை எடுத்து நல்லா யோசிச்சுக்கோங்க சார். யார் சொல்றாரு? அந்த படத்தோட ஹீரோ பாக்யராஜ் சொல்றாரு. இல்ல இல்ல வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ ஒண்ணு இல்லையா, சினிமான்றதே தானே. குறைகளை எப்படி அவர் வந்து விவாதமான எடிட்டர். பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் சிறந்த கலைஞர் சொல்றதை விட சிறந்த எடிட்டர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படைப்புல எது தேவையில்லாத பகுதி, எந்த சிற்பம் எது எடுத்துட்டீங்கனாலும் சரி, எந்த கலைகளை எடுத்துக்கினாலும் தேவை இருக்கிற பகுதி அதுல வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னா எது தேவையில்லைன்றது தெரியணும். அதுல பிரமாதமான குறை பாக்யராஜ் என்ன குறை, என்ன கண்ணு கொஞ்சம் தொப்புன்னு இருக்காது, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, பாத்துக்கலாம், கண்ணாடி ஒண்ணு போடியா, கண்ணாடி கண்ணாடி ஒண்ணு போடு. அது மாதிரி ஒல்லியா இருக்கா தானே, சரி கூட நைட்ல என்ன அவர் மட்டும் ஒரு ரூமா, அவர் ஒரு ரூம் தனியா ரூம், அவர் ரைட்ல அவரே ரைட் அந்த படத்துக்கு, நீதான் ரைட் உங்களுக்கு தனியா ரூம் கொடுத்தா பேர் டெய்லி ஒரு பேர் குடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறது தமிழ் பேசுறது மட்டும் இல்ல, ரதி அக்னிஹோத்ரி தான் அந்த படத்தோட ஹீரோயின். அந்த அம்மாவுக்கு சுத்தமா தெரியும். இப்போ புதுமுகல லாங்குவேஜ் கூட தெரிய தேவையில்லமா, நீ வாமா பாத்துக்கலாம். அது எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கணும். அது ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவாங்க, அது இப்ப சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க யூசிக்கோங்க. அந்த படத்துல ஒரு டைலாக், அதாவது அத வந்து ராதிகாக்கெல்லாம் தெரியும் இல்லையா, ரதி அக்னிஹோத்ரி. அந்த படமா நிரமலா இருக்கும் நினைக்கிறேன், அதுவும் அதுலயும் ரதி அக்னிஹோத்ரி. இதுல ராதிகா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்னன்னா சார் அந்த படத்துல அது நீங்க புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல, எனக்கு அப்பா எனக்கு உங்க சொத்தே வேணாம் அப்படின்றதான் டைலாக். இத வந்து அந்த பொண்ணு சொல்லுமா, அது நல்லா யோசிச்சுக்கோங்க. அத சொல்றதுக்கு சார் நான் சொல்ல மாட்டேன் சார், அது எப்படி சொல்லிச்சு நான் சொல்லவே மாட்டேன், ஆனா என்னால யூகிக்க முடியுது, நீங்க தனியா கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் அது என்ன. சோ எந்த அளவுக்கு சொல்றேன்னா, லாங்குவேஜ் தெரியல, அது என்ன டைலாக்னு தெரியல, அதோட மீனிங் புரியல. இது இன்னும் ஒரு படி மேல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாக்யராஜ் மட்டும் இல்ல, புதுசு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு உருவாக்கின ஒரு படம். இந்த படத்தை வரைக்கும் பாரதிராஜாவோட துணிச்சலுக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய பரிசு என்னன்னா, அது வரைக்கும் சில ஆயிரங்களை சம்பளம் ஆயிருந்த பாரதிராஜா இந்த படத்துல சில லட்சங்கள் சம்பாதிச்சார். காரணம் என்னன்னா, அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொள்ளலாமா. அத இந்த தகவல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1 லட்சம் ரூபாய் ஷூட்டிங், எது அவுட்டோர் ஷூட்டிங் செலவு எவ்வளவு, ஜஸ்ட் 1 லட்சம் ரூபாய். அது எடுத்துன்னு போயிட்டு அதுலயே 10,000 ரூபாய் மீதி எடுத்து வந்தாங்க. அப்ப சமீபத்தில் அவரோட பேட்டி ஜெயராஜோட இன்டர்வியூ இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல பார்த்தேன் எந்த அளவுக்கு ஒரு சிக்கனமான படம் எடுத்து அந்த படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. பாரதிராஜாவோட ஹிட் காம்பினேஷன் கண்டினியூஸா 4th ஹிட். ஆமா, ஏன்னா புதிய வார்ப்புகள் படத்துடைய பேர் மட்டும் இல்லாம அவர் ப்ரொடக்ஷன்லயே ஆரம்பிச்சதுனாலே அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புதிய வார்ப்புகள்ன்றது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றதுனால கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சொன்ன இதுல வரும்போது, இப்போ அவருடைய படங்கள்ல கமல், ராதிகா, சில இது ஸ்ரீதேவி அப்படின்னு நடிச்சவங்களே திரும்ப திரும்ப நடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அவருடைய படங்கள்ல. ஆனா இப்ப அடுத்த படம் பாருங்க, அவர் எடுத்த அடுத்த படம் வந்து நிறம் மாறாத பூக்கள் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. ஆனா அது கமர்ஷியலி அந்த அளவுக்கு இட்டாச்சான்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்தை பற்றி உங்களுக்கு நினைவுல ஏதாவது கருத்து இருக்கா?